இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். தாமரை விதை வச்சு அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு க்யூப் பட்டர் எடுத்துக்கிட்டேன். இதை கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணி மக்கானா, அதாவது தாமரை விதை, அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா ஃப்ரை பண்ணால் தான் அந்த பாப்கார்ன் மாதிரி நல்லா க்ரன்ச்சி ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 5 to 7 நிமிஷம் பண்ணாலே நமக்கு இந்த மாதிரி க்ரன்ச்சி ஆகிடும். இது வெறுமனே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிற சுண்டலுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸான தக்காளி, ஒரு 2-3 துண்டு மாங்காய், அது எல்லாத்தையும் நம்ம ஈவனாக சாப் பண்ணிக்கலாம். நான் சாப்பரில் பண்ணிடுறதுனால எல்லாமே ஒரே ஈவன் சைஸாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. பாருங்கள், எல்லாமே ஒரே சைஸாக தான் கட் ஆகிருக்கு. ஸோ பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து இன்னொரு பாத்திரம் எடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மக்கானாவையும் போட்டுக்கலாம். நான் வேர்க்கடலை அவிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கிறேன். இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் குலுக்கி நான் கலக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுண்டல் குழந்தைங்க கூட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது பாப்கார்ன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். என்கிட்ட வெள்ளரிக்காய் இல்லை, வெள்ளரிக்காய் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.